ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். அங்கே போயிட்டு என்னெல்லாம் சொன்னாங்க, நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த விளாகில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று நைட்டு நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சிச்சு. நல்ல மழையெல்லாம் கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு பெஞ்சிச்சு. அப்போதைக்கு நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வரல, அந்த அளவுக்குலாம் மழை பெய்யல. வீட்டுக்கு முன்னாடி வாசலில் திப்பு திப்புன்னு தண்ணி நின்று இருந்தது. நேரம் ஆக ஆக மண் எல்லாம் தண்ணி உறைஞ்சிடுச்சு. இங்கனக்குள்ளே இருக்க தண்ணி மட்டும் எங்கிட்ட போக முடியாமல் அப்படியே நின்று இருந்தது. பைக்கெலாம் நம்ம வந்து இங்கனக்குள்ளே நிப்பாட்டிட்டோம். ஏன்னா உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்தோம் அப்படின்னா வதவதன்னு ஆயிரும். ரெண்டாவது ஒவ்வொரு சில டைம் எடுத்துடலாம், ஒவ்வொரு சில டைம் வந்து வண்டி எடுக்க முடியல. அதனால இங்கனக்குள்ளேயே வண்டி வந்து நிப்பாட்டிட்டாங்க. காலையில 6 மணிக்கு நம்ம ஊர் இப்படித்தான் இருக்கும். நேற்று வந்து துணியெல்லாம் துவைச்சு காய போட்டிருந்தேன். ஆனால் மழை வந்துடுச்சு. அதனால பாதி காஞ்சிருந்தது, பாதி காயாமல் இருந்தது. காஞ்சதும் நனைஞ்சிடக்கூடாது, மழையில போட்டு நனைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்து ஃபேன் காற்றுல வந்து காய வச்சிருந்தேன். வீட்டுக்குள்ளேயே எவ்வளோதான் நம்ம ஃபேன் காற்றுல காய வச்சாலும் வெயிலில் காய வைக்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே போட்டிருந்த துணியில வீட்டுக்குள்ளே போட்ட அப்படின்னா ஒரு மாதிரி வாடடிக்க ஆரம்பிச்சிருச்சு வீடு ஃபுல்லாகவே. அதனால அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து திருப்பி கொடிக்கவத்துல காலையில போட்டு விட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து வெளியே கிளம்ப போறோம். அதனாலதான் நம்ம போயிட்டு வரும்போது வெயில் அடிச்சுன்னா அதுங்களாட்டி காஞ்சிடும். திருப்பி இன்னைக்கு வேற துணி துவைக்கிறதுக்கு வந்து ஊற போட்டிருக்கேன். அதுங்களாட்டி நம்ம இதெல்லாம் காய வச்சு எடுக்கணும். பாதி துணி வந்து நல்லாவே காஞ்சிருச்சு, பாதி துணிலாம் காயவே இல்லை. அதனால இப்ப நான் வந்து காய போட்டுட்டு இருக்கேன். மழை காலம் வந்துருச்சு அப்படின்னாலே இது ஒரு பிரச்சனைங்க நம்மளுக்கு. அப்படி இருந்து இது ஒன்றும் மழை காலம் ஒன்றும் கிடையாது, வெயில் காலம் தான். ஆனா புயல் சொல்லியிருக்கனால நல்ல வேலைக்கு நைட்டு மட்டும்தான் மழை வருது. சாயந்தரம் ஒரு 5 மணில இருந்து அதுக்கப்புறம் தான் மழை வருது. காலையில எல்லாம் மழை வர மாட்டேங்குது. அதனாலதான் அது சரி காய போட்டுடலாமே அப்படின்ட்டு காய போட்டுட்டு இருக்கேன். துணியெல்லாம் காய போட்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப. நான் தான் காலையில எழுந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தம்பியையும் கிளப்பி விட்டேன். தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தான். நான் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தம்பியை எழுப்பி அவனை குளிப்பாட்டி விட்டு கிளப்பி விட்டு கூட்டு போனோம். எங்க போறோம் அப்படின்னா தம்பிக்கு வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். எது தொட்டாலுமே நம்மளுக்கு வந்து அது எப்படி சொல்றதுன்னா கஷ்டமாவே நடக்குது. அதனால சரி போய் தம்பிக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரியோடு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். எரியோடு போறதுக்கு நம்ம வந்து எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நந்தி கோயில்பட்டி போய் நந்தி கோயில்பட்டில இருந்து மாரம்பாடில இருந்து அந்த பைபாஸ் கரூர் பைபாஸை பிடிச்சி அப்படி இருந்துதான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் மாரம்பாடி திருவிழா வந்து சூப்பரா இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த விளாக்லாம் போட்டிருக்கேன், நீங்க வந்து பாருங்க. நம்ம வந்து இந்த ஊருக்கு பக்கத்துல வந்துட்டோம். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஜாதகத்தெல்லாம் நான் வந்து நம்புறேங்க. அது நான் மற்றவங்க எப்படியே தெரியாது, ஆனா நான் அந்த ஜாதகத்தெல்லாம் நான் கண்டிப்பா நான் வந்து நம்புவேன். ஜாதகம் பார்க்குற நேரம் வந்து 8 மணி தானா. ஆனா நம்ம 7:15 போயிட்டோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அண்ணா வந்து கபடி பிளேயர், அவ்வளோ ப்ரைஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. இங்க பாருங்களேன், ஏன் அவசரத்துக்கு இருக்கு ஒன்னொன்னும். நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். வர வழியில எரியோட்டில் நின்று ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு வடையெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். இந்த லொக்கேஷன் இங்கனக்குள்ள அழகா இருந்தது, அதனால இதை நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்.
இந்த சிமிலியை பார்த்த உடனே இது வந்து சேம்பரு, இதுல இருக்க அந்த பைப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சிமிலின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு எங்க அப்பா நினைப்பு வந்துடுச்சு. எங்க அப்பா பெரும்பாலும் அந்த சிமிலிக்கிட்டே தான் இருப்பாங்க அங்க திருச்சியில சேம்பர்ல வேலை பார்க்கும்போது. வண்டியில டோரை பின்னாடி சாத்தி விட்டுருப்போம், அதனால வண்டிக்குள்ள தொட்டியில உட்கார வச்சிருக்கோம், அதனால விளாண்டுட்டு. அதனாலதான் நம்ம பேசும்போது டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கல, அது குடிக்கிற சவுண்டு அப்படி கேட்குது. நாளைக்கு vlogல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 7 மணி போல கிளம்பி நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் தான் மரவுப்பட்டி புதூர். நம்ம ஊர் வந்து பழையூருன்னு சொல்லுவாங்க, இந்த ஊரை வந்து புதூருன்னு சொல்லுவாங்க. அதனால அங்கே வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. பசங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கோட்டி நானும் மாமா தம்பி என்னோட மாமியார் சுச்சி எல்லாம் நம்ம வந்து கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு வந்த உடனே கோயிலுக்கு கூட போகலைங்க, வந்த உடனே சாப்பிட சொல்லிட்டாங்க. அதனால சாப்பிட்டு நம்ம ஊர் பசங்க வந்து இந்த வருஷம் புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஊர் பசங்க சின்ன பசங்கள்ல இருந்து இளைஞர்கள்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து காசு டொனேட் பண்ணி இது மாதிரி ஒரு சப்பரை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மரவப்பட்டி பசங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. சாமி பாட்டு வந்து போட்டிருக்காங்க, அதனால நான் வந்து ஸ்பீட்ல போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. இல்ல நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க யூடியூப்ல இருந்து. அதனால நான் வந்து காப்பிரைட் விழுக கூடாதுன்னு ஸ்பீட்ல போட்டிருக்கேன். அதனால இந்த கிளிப் உங்களுக்கு வந்து வேக வேகமா போற மாதிரி தெரியும். நம்ம ஊருக்காரங்க தான் இங்கேயும் தப்படிக்கு வந்திருந்தாங்க. இந்த தப்படிக்கிறவங்க வந்து தம்பி வந்து ஒம்பத்துட்டு நின்று இருந்தாங்க. மாமாவுக்கு தெரிஞ்சவங்க தான், எங்கள்கிட்டயுமே நல்லா பேசுவாங்க. அந்த அண்ணா வந்து தம்பிக்கிட்ட அடி அடின்னு சொல்லி தம்பி வாங்கி அவங்கள்ட்ட அந்த குச்சி வாங்கி தப்படிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலியில எல்லாருமே ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி கோயிலுக்குள்ள போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா தம்பி வந்து கிரிமாமா கிட்ட போயிட்டான். அவங்க தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் கிரிமாமாட்ட இருந்து தம்பியை நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாருமே. வேணாம் ஐஸு வாங்கிக்க. கொஞ்சமா இல்லை, வெறும் குச்சி வை, பல்லு கூசும்ல.
நானே போயிட்டு வரலாம் அவ்வளோ பெரிய திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். தம்பி வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். போ முன்னாடி ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். யோஜி பாய் சொல்லிடுறேன்.